நடிகர் சங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கக்கூடிய வளாகத்துல இப்போ ஒரு அசாதாரண சூழல் நிலவுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. வாக்காளர் பட்டியலில் இருந்த குளறுபடி காரணமா இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து நடிகை சங்கீதா அவர்களை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு இரண்டு தரப்புக்கும் இடையில லேசான சலசலப்பு ஏற்பட்டது. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிகழ்ந்த தள்ளுமுள்ளால நடிகர் விஷால் மயக்கம் அடைஞ்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழல் நிலவுறதுனால அங்க என்ன மாதிரி கள நிலவரம் இருக்கு அப்படின்றது நம்முடைய எழில் செய்தியாளர் அவர் இருக்காரு. அந்த களத்துல இருந்து அவர்கிட்ட நம்ம கேட்போம். எழில், அங்க எதனால இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது? ஏன் இவ்வளவு பதட்டம்? அங்க இருக்கக்கூடிய காவலர்களால அந்த சிச்சுவேஷனை கட்டுப்படுத்த முடியுதா இல்லையா? இன்று காலை முதலே இந்த நடிகர் சங்க தேர்தல், அதாவது அரசியல் கட்சிகளை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவில் இந்த மிகப்பெரிய விமர்சனத்துக்கு மத்தியில் இந்த நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்று காலை தொடங்கியது. இந்த நடிகர் சங்க தேர்தல் தொடங்கிய ஆரம்பம் முதலே இரு தரப்பினர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்று காலையிலிருந்து இந்த அதாவது ஏற்கனவே விஷால் அணி மற்றும் சரத்குமார் அணியினுடைய மிகப்பெரிய ஒரு விமர்சனம், தனி நபர்கள் மீதான ஒரு விமர்சனம் இருந்து வந்த நிலைமையில் இந்த தேர்தலுக்கான பாதுகாப்பு மிக பெரிய அளவில் இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட தற்பொழுது அது மிக சுமூகமான முறையில் நடந்து முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலைமையில் தற்பொழுது விஷால் அவர்கள் உள்ளே இருந்த பொழுது அந்த இடத்தில் இந்த இரு அணியினரும், அதாவது விஷால் அணி சரத்குமார் அணி இரு அணியினரும் வருகின்ற உறுப்பினர்களிடத்தில் அவர்கள் தரப்பிற்கு வாக்கு கேட்டு நின்று கொண்டிருந்தார்கள். இதில் ஏற்கனவே அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்த நிலைமையில் இப்பொழுது தொடர்ந்து வருகின்ற சில உறுப்பினர்களுடைய பெயர்கள் அந்த பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது என்ற விவாதம் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, மன்சூர் அலிகானுக்கு வாக்கு அளிப்பதற்கான உரிமை இல்லை, அதே போல கட்சி அவர்களுக்கும் அந்த பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்ற தகவல் எல்லாம் தொடர்ந்து இருந்து வந்த நிலைமையில் தற்போது நீங்கள் சொன்னது போல நடிகை சங்கீதாவினுடைய அந்த இடத்தில் அந்த உள்ளே இருந்து கொண்டு அவர்கள் வருகின்ற வழியில் நின்று கொண்டு அவர்கள் வாக்கு கேட்டதாக தெரிய வருகிறது. அப்பொழுது இரு தரப்பினரிடம் இல்லை, இந்த இடத்தில் வாக்கு கேட்க கூடாது என்ற பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு காரணம் மட்டுமல்ல, இந்த மோதலுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. உள்ளே இருந்து இரு தரப்பினரிடம் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இரு தரப்பினரும் அங்கு வந்தவர்களிடத்தில் வாக்கு கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் இந்த மோதல் நடந்திருக்கிறது. அப்போது நடந்த மோதலில் விஷால் அது மட்டுமல்ல, இரண்டு தரப்புக்கு சிறிதளவு ஒரு கை கலப்பு, சின்ன ஒரு தள்ளுமுள்ளு நடந்ததாக தெரிய வருகிறது. அதன் விஷால் அவர்கள் அந்த இடத்தில் மயக்கம் அடைந்திருக்கிறார். மயக்கம் அடைந்த பிறகு அவரை பத்திரமாக தற்போது வெளியே அழைத்து வந்திருக்கிறார்கள். இப்படியாக ஒரு அசாதாரண சூழல் இந்த நடிகர் சங்க தேர்தலில் தற்பொழுது நடிகர் சங்கத்தினருக்கான வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற மையத்தில் நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அவரை பத்திரமாக அந்த வாக்குப்பதிவு மையத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினரால் வாக்குப்பதிவு அங்க நடந்துட்டு இருக்கா? இப்படி ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. வாக்குச்சாவடிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? காவல்துறை இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளவு நேரத்துல இது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் ஏதாவது இருக்கா? தற்பொழுது இதுக்கு ஏற்கனவே காவல்துறையினர் முழு வீச்சில் தற்பொழுது காவல்துறையினுடைய அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது போதாமல் பற்றவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். முறையான பாதுகாப்பு இந்த இடத்தில் வழங்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாக்களிப்பவர்கள் மட்டுமே வாக்கு மையத்துக்குள் செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வாக்குப்பதிவானது நடந்து வருகிறது. இந்த நிலைமையில் காவல்துறையினர் கூட அந்த வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற இடத்திற்கு செல்ல முடியாது. அவர்கள் வழியிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இரு தரப்பினரும் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஒரு மோதல் கைகலப்பு நடந்திருக்கிறது. அதில் தான் இந்த விஷால் மயக்கமடைந்ததாக உள்ளே சொல்லப்படுகிறது. உள்ளே என்ன நடந்தது என்று உள்ளே ஒளிப்பதிவு மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் தான் என்ன நடந்தது என்று நமக்கே தெரியும். ஆனால் பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினரும் பெரும் அளவில் உள்ளே போய் நிற்பதற்கு அனுமதி இல்லை. யார் வாக்குப்பதிவு செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உள்ளே போக வேண்டும் என்ற நிபந்தனை இருந்து வந்த நிலைமையில் அங்கே இரண்டு தரப்பினரும் உள்ளே குழுவாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இடத்தில் திடீர் என்று ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக இந்த இடத்தில் நின்று வாக்கு சேகரிக்கக்கூடாது, பலருடைய பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அவர்கள் 2 மாதங்களாக அந்த இடத்துல பெரிய அளவுல தள்ளுமுள்ளும்
ஆர்ப்பாட்டம் எழுப்புற மாதிரியான குரல்களும் கேட்டுட்டு இருக்கு. எதற்காக அங்க அந்த கேரவன் முன்னாடி விஷால் மயக்கம் அடைஞ்சிட்டாரு, விஷால கேரவனுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. சரி, அதற்கு வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் மக்கள் போராட்டம் எழுப்புற மாதிரி குரல் எழுப்பிட்டு இருக்காங்க, எதுக்காக அந்த இடத்துல வந்து அசாதாரணமான அந்த கை செய்கைகளும் யாருக்கு எதிரான கோஷங்களை அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க, அந்த கேரவனுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல்களை கொடுக்க முடியுமா? அதாவது என்ன சொல்கிறார்கள், இரு தரப்பினுடைய ஆதரவாளர்களும் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னால்தான் இவருக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறார்கள், மற்றவர்கள் இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இரண்டு தரப்பினருமே ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த குழப்பம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வாக்களிப்பவர்கள் நேரடியாக வந்து வாக்கு மையத்திற்கு வாக்களித்து சென்றுவிட வேண்டும் என்ற முறையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட இரண்டு குழுவும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கான காரணமாக கருதப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல இந்த இடத்தில் விஷால் அவர்கள் மயக்கமடைந்து அவர் தற்போது பாதுகாப்பாக வெளியே அழைத்து அவர் வந்து தற்போது ஓய்வு எடுப்பதற்காக அவரை கேரவனில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் இரு தரப்பினரும் ஒருவரை மாற்றி ஒருவர் அவர்களுக்கு எதிர்ப்பு எழுப்புகிறார்கள். தற்போது இதுதான் தற்போதுக்கான இந்த ஒரு குழப்பத்திற்கான ஒரு சூழலாக கருதப்படுகிறது. தற்போது காவல்துறை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாக்குப்பதிவு இன்னும் சிறிது நேரத்தில் தூங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நாம் எதிர்பார்க்கலாம். உபாசி இருந்தாலும் தற்பொழுது 5 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலைமையிலேயே அதாவது 1 மணி தான் தற்போது ஆகிய பாதிதான் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது நடிகர்களுக்கு மத்தியில் தற்பொழுது இப்படியான ஒரு மோதல் சம்பவம் நடந்திருக்கிறது. இது சினிமா திரை வரலாற்றிலேயே இது முதல் முறையாக இப்படியான ஒரு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு தற்பொழுது இப்போது நடிகர்கள் மோதிக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து இரண்டு தரப்பினுடைய ஆதரவாளர்களும் ஒருவரை மாற்றி ஒருவர் கோஷங்களை எதிர்கோஷங்களை எழுப்புகிறார்கள். இது கூடிய விரைவில் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு திரும்புமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். தொடர்ந்து இவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மூத்த நடிகர்கள் எல்லாம் காலையிலேயே வந்து வாக்குப்பதிவை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். தற்பொழுது மீதம் இருப்பவர்களுடைய வாக்குப்பதிவு தான் நடைபெற இருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான பெரிய நடிகர்களாம் வந்து சென்றிருக்கிற நிலைமையில் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து விறுவிறுப்பான நிலைமையில் நடந்து வந்திருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த மோதல் சம்பவம் நடந்திருக்கிறது. இது எதிர்பார்க்காத ஒரு மோதல் சம்பவம். 2000 பேர் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு அசாதாரண சூழல் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒருவேளை ரசிகர்கள் உள்ள வந்திருக்காங்களா, அதால ஏதாவது பிரச்சனை நடக்குதா? வெறும் 2000 வாக்காளர்கள் மட்டும்தான் வாக்களிக்க போறாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 5 மணி நேரம் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட வாக்களிச்சிட்டாங்க. இன்னொரு 1000 பேர் தான் வாக்களிக்கணும். இப்படி இருக்கும் போது ஏன் இந்த இடத்துல கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்கு? எதனால இந்த சூழல் கட்டுப்பட முடியாத அளவுக்கு இருக்கு? ரசிகர்கள் கூட்டம் ஏதாவது இருக்கா, இல்ல அது மாதிரி யாராவது வெளிநபர்கள் யாராவது உள்ள வந்திருக்காங்களா? அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? நிச்சயமாக நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அதாவது இந்த வாக்களிக்க வருபவர்கள் தொடர்ந்து வாக்கை பதிவு செய்துவிட்டு அவர்கள் முறையாக வெளியேற வேண்டும் என்பதுதான் முறை. ஆனால் வாக்களிக்க வந்தவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு அவர்கள் தொடர்ந்து இந்த வளாகத்திலேயே நின்றிருந்ததுதான் குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. வாக்களித்தவர்கள் வந்து வாக்களித்து விட்டு அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தால் இந்த பிரச்சனை இந்த இடத்தில் ஏற்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்காரு. இப்போ நம்மளுடைய செய்தியாளர்கிட்ட நம்ம நேரடியா கேமராவை எடுத்துட்டு போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் அங்க கட்டுக்கடங்காம இருக்கு. அந்த கேரவனுக்கு மிக அருகில நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம், இன்னும் சரியான தகவல்களை அவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்க முடியும். சுபாஷ், அங்க எக்ஸாக்டா என்ன நடக்குது? ஏன் கேரவனை சுத்தி இவ்வளவு கூட்டம்? அங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல்? அதாவது சரியாக 12 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு ஒழுங்கான முறையெல்லாம் சரியான முறையெல்லாம் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில 12 அளவில் முன்னணி நடிகர் ஒருவரும் வந்த ஒரு 4 மக்கள் வந்து நடிகர் விஷால் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் அவர் அடிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவர் சிலர் வந்து அதற்கான அவரோட கூட உடனிருப்பவர்கள் முக்கியமாக அதை மறுத்தனர். அவருக்கு